நண்பர்களே, கற்பனை செய்து பாருங்கள். ஒரு பிரம்மாண்டமான கோட்டை, ஆனால் அது ஒரு மியூசியம் கிடையாது. அங்கு இன்றும் சுமார் 4000 மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 800 வருடங்களாக பாலைவன வெயிலில் ஜொலிக்கும் இந்த சொனார்கிலா கோல்டன் ஃபோர்ட் வெறும் கற்களால் ஆனது மட்டுமல்ல. 7 அடி உயர மன்னரின் ரகசியம், சிமெண்ட் இல்லாத ஏசி வசதி, தங்கம் போல மின்னும் வெள்ளி சிம்மாசனம் என பல வியக்கத்தக்க உண்மைகள் இங்கே ஒளிந்திருக்கின்றன. வாருங்கள், அந்த பொற்காலத்திற்குள் செல்வோம். கிபி 1156 இல் ராவல் ஜெய்சல் என்ற மன்னரால் இந்த கோட்டை கட்டப்பட்டது. இந்த கோட்டைக்குள் நுழைய நாம் 4 வலிமையான கதவுகளை கடக்க வேண்டும். 1 அக்ஷயா போல், இதுதான் முதல் நுழைவாயில். 2 சூராஜ் போல், சூரிய உதயம் முதலில் இங்கே தெரிவதால் இந்த பெயர். 3 கணேஷ் போல், மூன்றாவது வாசல். 4 ஹவா போல், இந்த வாசல் வழியாகத்தான் பிரதான சதுக்கத்திற்கு நாம் செல்வோம். எதிரி நாட்டு யானைகள் முட்டி தகர்க்க முடியாதபடி இந்த வாசல்கள் வளைந்து மிக தந்திரமாக அமைக்கப்பட்டிருக்கும். கோட்டைக்குள் இருக்கும் அருங்காட்சியகத்திற்கு சென்றால் நீங்கள் முதலில் வியப்பது அங்குள்ள அரச உடைகளை பார்த்துதான். ஜெய்சல்மீரை ஆண்ட மன்னர்களில் சிலர் 7 அடிக்கும் அதிகமான உயரம் கொண்டவர்களாக இருந்தனர். அவர்கள் பயன்படுத்திய அந்த பிரம்மாண்ட அங்கிகள், ரோப்ஸ், தலைப்பாகைகள் மற்றும் சுமார் 30 கிலோ எடை கொண்ட இரும்பு கவசங்களை பார்த்தால் அந்த கால மனிதர்களின் பலம் நமக்கு புரியும். அவர்களின் ஒரு ஆடை சாதாரண மனிதர்கள் இருவர் உடுத்தும் அளவிற்கு பெரியதாக இருக்கும். அரண்மனையின் பிரதான அறையில் நீங்கள் காண்பது வெள்ளி சிம்மாசனம், சில்வர் த்ரோன். இது முழுக்க தூய வெள்ளியால் செதுக்கப்பட்டது. இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்துதான் மன்னர்கள் நீதியை நிலைநாட்டினார்கள். இதன் நுணுக்கமான வேலைப்பாடுகள் அந்த கால கைவினைஞர்களின் திறமைக்கு ஒரு சான்று. இன்றும் அந்த சிம்மாசனம் ஒரு புது மெருகுடன் ஜொலிப்பதை பார்க்கலாம். வரலாற்றில் இந்த கோட்டை 2.5 ஜௌஹர்களை சந்தித்திருக்கிறது. ஜௌஹர் என்பது ராஜபுத்திர பெண்கள் தங்கள் மானத்தை காக்க தீக்குளிப்பது. சாகா என்பது ஆண்கள் இறுதி மூச்சு வரை போரிடுவது. அலாவுதீன் கில்ஜி மற்றும் ஃபெரோஸ் ஷா துக்லக் படையெடுப்பின் போது 2 முழு ஜௌஹர்கள் நடந்தன. ஆனால் 1550 லூன்கரன் மன்னர் காலத்தில் தீ மூட்டக்கூட நேரமில்லாத நிலையில் மன்னரே பெண்களை மாய்த்துவிட்டு போருக்கு சென்றார். இறுதியில் அவர்கள் வெற்றியும் பெற்றனர். பெண்கள் முன்பே இறந்துவிட்டதால் இது ஒரு அரை ஜௌஹர், ஹாஃப் ஜௌஹர் என்று அழைக்கப்படுகிறது. வெளியே 45 டிகிரி வெயில் அடிக்கும் போதும் கோட்டைக்குள் சென்றால் ஜில் என்று இருக்கும். இது ஒரு பொறியியல் அதிசயம். இதில் ஒரு சொட்டு சிமெண்ட் கூட பயன்படுத்தப்படவில்லை. 1 மஞ்சள் மணற்பாறை, இவை வெப்பத்தை கடத்தாத தன்மை கொண்டவை. 2 ஜாலி வேலைப்பாடுகள், இங்குள்ள ஜன்னல்கள் காற்றை திசை திருப்பி இயற்கையான குளிர்ச்சியை உள்ளே கொண்டு வருகின்றன. இது அந்த கால நேச்சுரல் ஏர் கண்டிஷனிங். கோட்டையை சுற்றி 99 கொத்தளங்கள், பேஷன்ஸ் உள்ளன. இதன் உச்சியில் இன்றும் சில இடங்களில் பிரம்மாண்டமான பீரங்கிகளை காணலாம். இதில் மிகவும் புகழ்பெற்றது அபிமன்யு பீரங்கி. இந்த பீரங்கிகள் எதிரிகள் மைல்கள் தொலைவில் இருக்கும் போதே அவர்களை கண்டறிந்து தாக்க பயன்பட்டன. இந்த கோட்டை எத்தனை முறை முற்றுகையிடப்பட்டாலும் இந்த பீரங்கிகளும் வலிமையான மதில் சுவர்களும் தான் இதை பாதுகாத்தன. பாலைவனத்தில் தண்ணீர் கிடைப்பதே அரிது. ஆனால் 800 வருடங்களுக்கு முன்பே இவர்கள் மிகச் சிறந்த நீர் மேலாண்மை வைத்திருந்தார்கள். கோட்டைக்கு வெளியே இருக்கும் காடிசர் ஏரி, கடிசார் லேக் தான் பிரதான ஆதாரம். அங்கிருந்து குழாய்கள் வழியாக நீர் கோட்டைக்குள் கொண்டு வரப்பட்டது. அது மட்டுமில்லாமல் மழையினால் கிடைக்கும் ஒவ்வொரு சொட்டு நீரையும் சேமிக்க கோட்டைக்குள் ஆழமான டாங்கா எனப்படும் நிலத்தடி நீர் தொட்டிகள் இருந்தன. கோட்டையின் உச்சியில் இருக்கும் மஞ்சள் நிற கொடியை கவனியுங்கள். மன்னர் கோட்டைக்குள் இருந்தால் அந்த கொடி முழுமையாக பறக்கும். அவர் இல்லை என்றால் அதன் நிலையில் மாற்றம் இருக்கும். வரலாற்று ரீதியாக இது பட்டுப்பாதை, சில்க் ரோடு வணிக பாதையின் முக்கிய மையமாக இருந்தது. பட்டு, அபின் மற்றும் வாசனை திரவியங்கள் மீது விதிக்கப்பட்ட வரிகள் தான் இந்த நகரை செல்வந்த நகராக மாற்றியது. நீங்க ஜெய்சல்மீர் வர பிளான் பண்ணீங்கன்னா அக்டோபர் முதல் மார்ச் வரை தான் சரியான நேரம். இந்த 7 அடி உயர மன்னர் மற்றும் வெள்ளி சிம்மாசனம் பற்றிய தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்கள் டிராவல் பார்ட்னருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி. நண்பர்களே, ஜெய்சல்மீர் கோட்டை ஒரு வீரத்தின் அடையாளம் என்றால் அதற்குள்ளே இருக்கும் இந்த 7 ஜெயின் கோவில்கள் ஒரு கலை சொர்க்கம். 12ஆம் நூற்றாண்டு முதல் 15ஆம் நூற்றாண்டுக்குள் கட்டப்பட்ட இந்த கோவில்கள் கல்லில் வடித்த கவிதை என்று அழைக்கப்படுகின்றன. ஒரு அங்குலம் கூட விடாமல் வெறும் உளி மற்றும் சுத்தியலால் மனிதர்கள் இவ்வளவு நுணுக்கமாக செதுக்க முடியுமா? வாருங்கள், இந்த அதிசயமான 7 கோவில்களின் ரகசியங்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலில் நாம் காண்பது சந்திரபிரபு கோவில், சந்திரபிரபு டெம்பிள்.
இது 1502 கட்டப்பட்டது. 8வது தீர்த்தங்கரருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோவில் மற்ற 7 கோவில்களுக்கும் நுழைவாயிலாக அமைகிறது. கட்டிடக்கலை. இங்குள்ள தூண்களை கவனியுங்கள். அதில் செதுக்கப்பட்டுள்ள அப்சராக்கள், அப்சரஸ் எனப்படும் தேவதைகளின் சிலைகள் தத்ரூபமாக இருக்கும். ரிஷபதேவர் கோவில், ரிஷப்தேவ் டெம்பிள் இதற்கடுத்துள்ளது முதல் தீர்த்தங்கரருக்கான கோவில். இதன் தூண்கள் ஒவ்வொன்றும் ஒரு தனித்துவமான கதையை சொல்லும் வகையில் செதுக்கப்பட்டுள்ளன. மஞ்சள் மணற்பாறையில் இவ்வளவு மென்மையான வேலைப்பாடுகளை செய்வது அசாத்தியமான ஒரு கலை. கோட்டையிலேயே மிக அழகான இடத்திற்கு வந்திருக்கிறோம். அதுதான் பார்ஸ்வநாத் கோவில், பார்ஸ்வநாத் டெம்பிள். தோரணம் த கேட்வே. இதன் நுழைவாயிலில் இருக்கும் வளைவு டோரானா ஒற்றைக்கல்லில் செதுக்கப்பட்டது. இது உலக புகழ்பெற்ற மவுண்ட் அபு தில்வாரா கோவில்களுக்கு இணையானது. சிற்பங்கள். சுவர்களில் செதுக்கப்பட்டுள்ள யானைகள், பூக்கள் மற்றும் இசைக்கலைஞர்களின் சிலைகள் இன்றும் புதிதாக செதுக்கியது போலவே ஜொலிக்கும். சூரிய ஒளி படும்போது இந்த கற்கள் அப்படியே தங்கம் போல மின்னும் காட்சி ஒரு தெய்வீக உணர்வை கொடுக்கும். இந்த 7 கோவில்களும் ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்டுள்ளன. சம்பவ்நாத். இதன் மேற்கூரை சீலிங் ஒரு கணித அதிசயம். தாமரை மலர் விரிவது போன்ற வடிவம் அசாத்தியமான துல்லியத்துடன் இருக்கும். ஷீதல்நாத். இங்கே 10வது தீர்த்தங்கரரின் சிலை உள்ளது. இதன் தூண்கள் மிகவும் மெல்லிய வேலைப்பாடுகள் கொண்டவை. சாந்திநாத் மற்றும் குந்துநாத். சாந்திநாத் மற்றும் குந்துநாத் இவை இரண்டும் 1479 கட்டப்பட்டவை. இந்த கோவில்களில் இருக்கும் சிற்பங்கள் அமைதியையும் ஆன்மீகத்தையும் ஒரு சேர வெளிப்படுத்தும். இந்த கோவில்கள் 800 வருடங்களாகியும் சிதையாமல் இருக்க ஒரு முக்கிய காரணம் இதன் இன்டர்லாக்கிங் தொழில்நுட்பம். 1. சிமெண்ட் கிடையாது. ஒரு சொட்டு சிமெண்ட் அல்லது சுண்ணாம்பு கூட இல்லாமல் கற்களில் காடிகள் க்ரூவ்ஸ் வெட்டி ஒன்றோடு ஒன்று பொருத்தப்பட்டுள்ளன. 2. தூண்கள். ஒவ்வொரு தூணும் பல டன் எடையை தாங்கும் வல்லமை கொண்டது. 3. இயற்கை ஒளி. கோவிலின் உட்புறம் விளக்குகள் இல்லாமலே வெளிச்சமாக இருக்கும்படி அதன் ஜன்னல்கள் மற்றும் கூரைகள் அமைக்கப்பட்டுள்ளன. நண்பர்களே, இந்த கோவில்களை பார்க்க நீங்கள் காலை 8 மணி முதல் மதியம் 12 மணிக்குள் வர வேண்டும். தோல் பொருட்கள், பெல்ட், பர்ஸ் எதையும் உள்ளே கொண்டு செல்ல அனுமதி இல்லை. ஜெய்சல்மீர் கோட்டைக்கு வந்தால் இந்த கலை சொர்க்கத்தை பார்க்காமல் மட்டும் திரும்பி விடாதீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி. ஜெய்சல்மீர் கோட்டையை பார்த்துவிட்டு வெளியே வந்தால் நம் கண்களை பறிக்கும் மற்றொரு அதிசயம் இருக்கிறது. அதுதான் பட்வோன் கி ஹவேலி. இது வெறும் ஒரு வீடு அல்ல, 5 மாளிகைகள் சேர்ந்த ஒரு தொகுப்பு. 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பெரும் செல்வந்த வணிகர் தனது 5 மகன்களுக்காக இதை கட்டினார். ராஜஸ்தானிலேயே மிக அழகான ஹவேலி இதுதான் என்று சொன்னால் அது மிகையாகாது. யார் இந்த பட்வாக்கள்? இவர்கள் தங்கம் மற்றும் வெள்ளி நூல்களால் ஆன ஆடைகளை ஜாரி ஒர்க் உலகெங்கும் வர்த்தகம் செய்தவர்கள்.
இவர்களின் செல்வாக்கு எவ்வளவு பெரியது என்றால் அந்த காலத்திலேயே இவர்கள் 300க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டு வெளிநாடுகளுடன் வர்த்தகம் செய்தார்கள். இவர்களின் அந்தஸ்தை காட்டவே இந்த மாளிகை 1805 தொடங்கி சுமார் 50 ஆண்டுகள் செதுக்கப்பட்டது. இந்த மாளிகையின் சிறப்பம்சமே இதில் உள்ள 60க்கும் மேற்பட்ட ஜரோகாக்கள், ஜரோகாஸ் எனப்படும் பால்கனிகள் தான். மஞ்சள் மணற்பாறை, கோட்டையைப் போலவே இதுவும் மஞ்சள் மணற்பாறையால் ஆனது. நுணுக்கமான செதுக்கல்கள், கல்லில் செதுக்கப்பட்டது என்று சொன்னால் யாரும் நம்ப மாட்டார்கள். அந்த அளவிற்கு மரவேலைப்பாடுகள் போல மிக மென்மையாக கற்கள் செதுக்கப்பட்டுள்ளன. உட்புற ஓவியங்கள், மாளிகைக்குள் சென்றால் சுவர்களில் தங்க முலாம் பூசப்பட்ட ஓவியங்களையும் கோல்ட் லீஃப் பெயிண்டிங்ஸ், கண்ணாடியால் செய்யப்பட்ட வேலைப்பாடுகளையும் பார்க்கலாம். இன்று இந்த 5 மாளிகைகளில் ஒன்று அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டுள்ளது. ஒன்று வாழ்க்கை முறை. அந்த காலத்து வணிகர்கள் பயன்படுத்திய மிகப்பெரிய தலைப்பாகைகள், ஆடம்பரமான கட்டில்கள் மற்றும் சமையல் பாத்திரங்களை இங்கே பார்க்கலாம். 2 தடுப்பு முறைகள். பாலைவன வெயிலை தடுக்க தடிமனான சுவர்களும் காற்றோட்டத்திற்காக அமைக்கப்பட்ட பிரத்யேக ஜன்னல்களும் இன்றும் இந்த மாளிகையை குளிர்ச்சியாக வைத்திருக்கின்றன. வரலாறு என்பது வெறும் புத்தகங்களில் மட்டும் எழுதப்பட்டவை அல்ல. அவை காலத்தை வென்று நிற்கும் இது போன்ற ஒவ்வொரு கல்லிலும் செதுக்கப்பட்டிருக்கிறது. ஜெய்சல்மீரின் இந்த தங்க நகர பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்களுடன் இந்த பயணத்தில் இணைய விரும்பும் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு பிரம்மாண்டமான வரலாற்று பயணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நண்பன். நன்றி, வணக்கம். மணல் புயல்கள் வீசும் ராஜஸ்தான் பாலைவனத்துக்கு அடியில் பலரும் அறியாத ஒரு ரகசிய உலகம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? 16 அடி ஆழத்துல சுமார் 9 லட்சம் புத்தகங்களோட இயங்கிட்டு வர்ற ஆசியாவிலேயே மிகப்பெரிய நிலத்தடி நூலகம் தான் இது. 50 டிகிரி வெயில்ல கூட ஏசி இல்லாம ஜிலு ஜிலுன்னு இருக்கிற இந்த இடத்தை பார்த்து நம்ம முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களே வியந்து போயிருக்கார். அது ஏன்? வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த அதிசயம் நடக்கிற இடம் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மர் மாவட்டத்துல இருக்கிற பதாரியா அப்படிங்கிற கிராமம் தான். 1998 இல் பொக்ரான் அணுசக்தி சோதனை முடிஞ்சு திரும்பி வரும்போது அப்துல் கலாம் ஐயா இந்த பதாரியா கிராமத்துக்கு போயிருக்கார். அங்க பாலைவனத்துக்கு நடுவுல ஒரு பசுமையான ஆசிரமத்தையும் அதுக்கு அடியில இருக்கிற இந்த பிரம்மாண்ட நூலகத்தையும் பார்த்து அவர் ரொம்பவே ஆச்சரியப்பட்டார். அவர் சொன்ன தகவல், தன்னுடைய டார்கெட் 3 பில்லியன் என்கிற புத்தகத்துல இந்த நூலகத்தை பத்தி கலாம் ஐயா விரிவா எழுதியிருக்கார். இவ்வளவு அறிவு பொக்கிஷங்களை எப்படி இந்த பாலைவனத்துல சேகரிச்சாங்கன்னு அவர் அங்கிருந்த பதாரியா மகாராஜ் கிட்ட கேட்டு வியந்திருக்கார். கலாம் ஐயாவுக்கு அங்க வழங்கப்பட்ட ஒரு பெரிய கிளாஸ் பால் மற்றும் அந்த பசுமை சூழல் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்க இருக்கிற ஸ்ரீ பதாரியா மாதா கோவில் மிக பழமையானது மற்றும் சக்தி வாய்ந்ததுன்னு மக்களால் நம்பப்படுது. முக்கிய தகவல்கள்: இந்த கோவில் ஆதிசக்திக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இங்க இருக்கிற மக்கள் மாதா மேல வச்சிருக்க பக்தி அலாதியானது. இந்த கோவிலை நிர்வகிச்சு வந்த ஹர்பன் சிங் நிர்மல் பதாரியா மகாராஜ் தான் இந்த நூலகத்தை உருவாக்க காரணமானவர். கோவிலுக்கு அடியில சுமார் 16 அடி ஆழத்துல தான் இந்த பதாரியா நூலகம், பதாரியா லைப்ரரி அமைக்கப்பட்டிருக்கு. 1998 இல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நூலகத்தை கட்டி முடிக்க பல வருஷங்கள் ஆச்சு. ஏன் நிலத்தடியில்? 1. வெப்பநிலை மேலாண்மை. ராஜஸ்தானின் சுட்டெரிக்கும் வெயிலிலிருந்து புத்தகங்களை பாதுகாக்க இந்த அமைப்பு உதவுகிறது. 2. அமைதி. தரைமட்டத்திற்கு கீழே இருப்பதால் வாசிப்பதற்கு ஏற்ற மிகச்சிறந்த அமைதியான சூழல் கிடைக்கிறது. இங்க மொத்தம் 562 பெரிய கண்ணாடி அலமாரிகள் இருக்கு. இதுல அறிவியல், வானியல், மருத்துவம், வரலாறுன்னு எல்லா துறைகளையும் சேர்ந்த புத்தகங்கள் இருக்கு. முக்கியமா உலகத்துல எங்கேயும் கிடைக்காத பல அரிய வகை சட்ட புத்தகங்கள், லா புக்ஸ் இங்க சேகரிச்சு வைக்கப்பட்டிருக்கு. சிறப்பம்சங்கள்: தமிழ், சமஸ்கிருதம், ஆங்கிலம், ஹிந்தி என பல மொழிகளில் புத்தகங்கள் உள்ளன. சுமார் 4000 பேர் ஒரே நேரத்தில் அமர்ந்து படிக்க முடியும். இங்க இருக்கிற புத்தகங்களை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகளும் நடந்துட்டு வருது. இங்க ஜெய்சால்மர்ல இருந்து ஜோத்பூர் போற தேசிய நெடுஞ்சாலையில NH-15 பயணிக்கும் போது இந்த பகுதியை அடையலாம். ஜெய்சால்மர் நகர்ல இருந்து சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவுல இது இருக்கு. ஒரு ஆன்மீக பயணத்தோட அறிவையும் வளர்த்துக்க இது ஒரு அருமையான இடம். பாலைவனத்துக்கு அடியில் இப்படி ஒரு இடமான்னு நீங்க ஆச்சரியப்பட்டா அந்த ஆச்சரியத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாலைவனத்துக்கு நடுவுல ஏன் இவ்வளவு கோபுரங்கள்? இது கோவிலா இல்ல அரண்மனையா? ஜெய்சால்மர்ல இருக்கிற இந்த படாபாக் நினைவிடங்களுக்கு பின்னாடி ஒரு சென்டிமெண்டான மற்றும் வீரமான வரலாறு இருக்கு. இன்னைக்கு நாம அதை பத்தி தான் விரிவா பார்க்க போறோம். முதல்ல நாம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இது வாழ்றதுக்காக கட்டப்பட்ட இடமில்லை. இது இறந்தவர்களுக்காக கட்டப்பட்ட நினைவிடங்கள், செனோடாப்ஸ். ராஜஸ்தான்ல இதை சத்ரிகள், கேட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 16ஆம் நூற்றாண்டுல சுமார் 1529ல மகாராவல் ஜெய்த் சிங் அப்படிங்கிற மன்னர் இந்த இடத்துல ஒரு பெரிய அணையை டேம் கட்டினாரு.
அந்த அணை காரணமா இந்த பாலைவன பகுதியில பச்சை பசேல்னு செடிகள் வளர ஆரம்பிச்சது. அதனாலதான் இதுக்கு படாபாக் அல்லது பெரிய தோட்டம்னு பேர் வந்தது. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட நினைவா அவரோட மகன் லூன்கர் அழகான சத்திரியை இங்க கட்டினாரு. அதுக்கப்புறம் வந்த ஒவ்வொரு ராஜவம்சத்து மன்னர்களுக்கும் அவங்க இறந்த பிறகு இங்கு தனித்தனியா நினைவிடங்கள் கட்டப்படுறது ஒரு வழக்கமா மாறிடுச்சு. இந்த நினைவிடங்களை உத்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் புரியும். அந்த மேடைக்கு மேல ஒரு கல் தூண் ஸ்டீல் இருக்கும். அதுல குதிரை மேல ஒரு வீரன் இருக்கிற மாதிரி செதுக்கப்பட்டிருக்கும். மன்னர்களின் பெருமை. எந்த மன்னர் எவ்வளவு செல்வாக்கோட இருந்தாரோ அவரோட சத்திரி அவ்வளவு பெருசாவும் நுணுக்கமான வேலைப்பாடுகளோடவும் இருக்கும். கல்வகை. இங்க இருக்கிற எல்லாமே ஜெய்சால்மருக்கே உரிய அந்த மஞ்சள் மணற்கற்கள், எல்லோ சாண்ட்ஸ்டோன். இது சிமெண்ட் இல்லாமலே ஒன்றோடொன்று பிணைக்கப்பட்டு பல நூற்றாண்டுகளா உறுதியா நிக்குது. மேற்கூரை. இங்க இருக்கிற ஒவ்வொரு கொடையும் டோம்ஸ் வெவ்வேறு டிசைன்ல இருக்கும். சிலது சதுரமாவும் சிலது வட்டமாவும் இருக்கும். இது அந்தந்த காலத்துல இருந்த கட்டிடக்கலை மாற்றத்தை காட்டுது. இங்க ஒரு சுவாரஸ்யமான மர்மம் இருக்கு. 1947ல மகாராவல் ஜவஹர் சிங் இறந்த பிறகு அவருக்காக கட்டப்பட்ட சத்ரி அரைகுறையாவே நிக்குது. அது ஏன் தெரியுமா? அவர் இறந்த சில காலத்திலேயே அவரோட மகனும் இறந்துட்டாரு. இது அந்த குடும்பத்துக்கு ஒரு கெட்ட சகுனமா, பேட் ஓமன் பார்க்கப்பட்டது. அதனால படாபாக்ல புதுசா நினைவிடங்கள் கட்டுறத அந்த ராஜவம்சம் அப்படியே நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க நினைவிடங்களை வேற இடத்துல கட்ட ஆரம்பிச்சாங்க. சோ படாபாக் அப்படிங்கிறது வெறும் கல்லாலான கட்டிடங்கள் இல்ல. அது ஒரு வம்சத்தோட வரலாறு, கலை மற்றும் உணர்ச்சிகளோட சங்கமம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மர்ல இருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கிற ஒரு மர்மமான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க இடமான கபா கோட்டைக்கு தான் வந்திருக்கோம். குல்தாரா கிராமத்தை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதே மாதிரி ஒரே இரவுல மக்கள் காலி செஞ்சுட்டு போன இன்னொரு முக்கியமான இடம் தான் இந்த கபா கோட்டை. வாங்க இதோட வரலாற்றையும் இங்க இருக்கிற அதிசயமான விஷயங்களையும் விரிவா பார்க்கலாம். இந்த கோட்டை 13ஆம் நூற்றாண்டுல பாலிவால் பிராமணர்களால் கட்டப்பட்டது. ஒரு காலத்துல 80க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இங்க வாழ்ந்து வந்ததா சொல்லப்படுது. ஆனா 1800கள்ல ஒரு நாள் இரவுல ஒட்டுமொத்த கிராமமும் காணாம போயிட்டாங்க. அதுக்கு வறட்சி காரணமா இல்ல, அப்போதைய ஆட்சியாளர்களோட அராஜகம் காரணமான இன்னைக்கும் ஒரு மர்மமாவே இருக்கு. இங்க இருக்கிற சிதைந்த வீடுகளை பார்க்கும் போதே ஒரு விதமான அமைதியும் பயமும் கலந்த உணர்வு நமக்குள்ள வரும். இந்த கோட்டையை பற்றிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது பொதுமக்கள் தங்குற இடமா மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான பாதுகாப்பு அரணாக மிலிட்டரி அவுட்போஸ்ட் விளங்குச்சு. இந்த கோட்டைக்குள்ள அந்த காலத்துல வீரர்கள், சோல்ஜர்ஸ் தங்கி பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. எதிரிகள் வர்றத தூரத்துல இருந்தே கண்காணிக்கவும் வர்த்தக பாதைகளை பாதுகாக்கவும் இந்த வீரர்கள் இங்க நிலைநிறுத்தப்பட்டிருந்தாங்க. அதனாலதான் இதோட கட்டமைப்பு ரொம்ப வலுவாவும் போர் யுக்திகளுக்கு ஏத்த மாதிரியும் இருக்கு. கோட்டைக்கு அப்படியே பின்புறம் போனீங்கன்னா சிதைந்த நிலையில் ஒரு பழமையான கோவிலை பார்க்கலாம். இந்த கோவில் அந்த காலத்து மக்களோட வழிபாட்டு தலமா மட்டும் இல்லாம அந்த பகுதியோட ஆன்மீக அடையாளமாவும் இருந்திருக்கு. கட்டிடக்கலை. இந்த கோவில்ல இருக்கிற தூண்கள் மற்றும் சுவர்கள்ல நுணுக்கமான செதுக்கல் வேலைப்பாடுகளை நீங்க பார்க்கலாம். மர்மம். கிராம மக்கள் வெளியேறிய போது இந்த கோவிலும் பராமரிப்பு இல்லாம சிதிலமடைய ஆரம்பிச்சது. ஆனா இன்னைக்கும் அந்த இடத்துல ஒரு விதமான அமைதியும் பழங்காலத்து அதிர்வுகளும் இருப்பதை உங்களால உணர முடியும். இந்த கோட்டையோட மிக முக்கியமான அம்சம் இதோட புவியியல் பின்னணி, ஜியோலஜிக்கல் ஹிஸ்டரி. ஒரு காலத்துல இந்த பாலைவனம் டெதிஸ் கடல், டெதிஸ் சி இருந்த இடமா கருதப்படுது. அதை உறுதிப்படுத்துற விதமா இந்த கோட்டைக்குள்ள இருக்கிற அருங்காட்சியகத்துல பல கோடி வருஷங்களுக்கு முந்தைய கடல்சார் உயிரினங்களின் புதைப்படிவங்கள் ஃபாசில்ஸ் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு. இந்த அருங்காட்சியகத்துல நீங்க பார்க்க வேண்டியவை: கடல் நத்தை மற்றும் சங்குகளின் புதைப்படிவங்கள். மணல் பரப்புல கடல் சார்ந்த பொருட்கள் கிடைக்கிறது புவியியல் மாற்றங்களுக்கு ஒரு பெரிய சாட்சி. பாறை அமைப்புகள். பல நூற்றாண்டுகளாக இயற்கை சீற்றங்களை தாங்கி நிற்கும் தனித்துவமான மணற்கல், சாண்ட்ஸ்டோன் பாறைகள். ஆர்டிஃபேக்ட்ஸ். பழங்கால மக்கள் பயன்படுத்திய மண்பாண்டங்கள் மற்றும் கல் சிலைகள். கபா கோட்டையோட கட்டிடக்கலை ராஜஸ்தானி பாணியில ரொம்ப அழகா இருக்கும். நீங்க அதிகாலையில இங்க வந்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான மைல்களை ஒரே இடத்துல பார்க்கலாம். கோட்டைக்கு மேல இருந்து பார்த்தா கீழே கைவிடப்பட்ட கிராமத்தோட முழு தோற்றமும் தெரியும். போட்டோகிராஃபி பண்றவங்களுக்கு இது ஒரு சொர்க்கம்னே சொல்லலாம். ஜெய்சால்மர் வர்றவங்க குல்தாரா போறதோட நிக்காம கண்டிப்பா இந்த கபா கோட்டைக்கு வந்து பாருங்க. இங்க இருக்கிற புதைப்படிவங்கள் உங்களை வியக்க வைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நண்பர்களே, ஜெய்சல்மீர் கோட்டையின் வரலாற்றை பார்த்து முடித்த கையோடு இப்போது நாம் வந்திருப்பது சாம் சாண்ட் டியூன்ஸ். இங்கே வெறும் மணல் மேடுகள் மட்டும் இல்லை, நெஞ்சை பிழிக்கும் ஜீப் சஃபாரி, ஒட்டகங்களின் மெதுவான பயணம், பாலைவனத்தின் நடுவே பாராசெயிலிங் என ஒரு பிரம்மாண்ட அட்வென்ச்சர் நமக்காக காத்திருக்கிறது. இரவு முழுவதும் மணலில் தங்கி நட்சத்திரங்களை எண்ண போகிறோம். வாருங்கள்,
தார் பாலைவனத்தின் இந்த அரேபிய இரவு பயணத்தை தொடங்குவோம். பாலைவனத்தின் உண்மையான முகம் இந்த டியூன் பேஷிங் தான். 4 எஸ்யூவி ஜீப்புகள் 60 முதல் 70 வரை டிகிரி சரிவில் ஏறும்போது அப்படியே இதயம் வாய்க்கு வந்துவிடும். சிறப்பு: சாதாரண தார் ஜீப்புகள் முதல் லேண்ட் குரூசர் வரை இங்கே பயன்படுத்தப்படும். டிப்ஸ்: மதியம் 4 மணிக்கு மேல் போனால்தான் வெயில் குறைவாக இருக்கும். சாப்பிட்ட உடனே ஜீப்பில் ஏறாதீர்கள். மணல் மேடுகளில் குதிக்கும் போது வயிறு கலங்க வாய்ப்பு உண்டு. யாராவது பாலைவனத்தில் பறக்க ஆசைப்பட்டிருக்கிறீர்களா? இங்கே டெசர்ட் பாராசைலிங் உண்டு. ஜீப்பின் பின்னால் கட்டப்பட்ட பாராசூட் மூலம் நீங்கள் சுமார் 100 அடி உயரத்திற்கு மேலே பறப்பீர்கள். அங்கிருந்து பார்த்தால் முடிவில்லாமல் விரிந்து கிடக்கும் தார் பாலைவனம் ஒரு தங்க கடல் போல காட்சியளிக்கும். இது ஒரு மறக்க முடியாத ஏரியல் வியூ. பனிப்பிரதேசத்தில் ஸ்னோ போர்டிங் கேள்விப்பட்டிருப்போம். இங்கே சாண்ட் போர்டிங். மணல் மேட்டின் உச்சியிலிருந்து ஒரு போர்டில் சறுக்கி கொண்டு கீழே வருவது செம ஜாலியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ராஜஸ்தானி உடைகளை ட்ரெடிஷனல் ட்ரெஸ் வாடகைக்கு எடுத்து புகைப்படங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு நிஜமான ராஜஸ்தானி இளவரசன் அல்லது இளவரசி போல நீங்கள் மாறலாம். த்ரில்லான ஜீப் பயணத்திற்கு பிறகு இப்போது ஒரு அமைதியான பயணம். பாலைவன கப்பல் எனப்படும் ஒட்டகத்தின் மீது ஏறி மணல் மேடுகளுக்கு இடையே மெதுவாக செல்வது ஒரு தியானம் போல இருக்கும். சூரியன் மெதுவாக மணல் மேடுகளுக்கு பின்னால் மறையும் போது அந்த தங்க நிற மணல் மெல்ல மெல்ல சிவப்பாக மாறுவதை பார்க்க 2 கண்கள் போதாது. இதுதான் ஜெய்சல்மீரின் சிக்னேச்சர் காட்சி. இரவு வந்ததும் பாலைவனம் ஒரு திருவிழா கோலம் பூணுகிறது. இங்கே இருக்கும் டெசர்ட் கேம்ப்ஸ் உங்களுக்கு ராஜஸ்தானி முறைப்படி திலகமிட்டு வரவேற்பு அளிப்பார்கள். நடனம், தீப்பந்தங்களை ஏந்தி ஆடும் நடனமும் நாட்டுப்புற பாடல்களும் உங்கள் களைப்பை அப்படியே போக்கிவிடும். உணவு கட்டாயம். இங்கே தால் பாட்டி சூர்மா மற்றும் ராஜஸ்தானி ஸ்பெஷல் லால் மாஸ் ருசித்து பாருங்கள். விறகு அடுப்பில் செய்த அந்த ருசியே தனி. ஜெய்சல்மீரின் மிகப்பெரிய ரகசியமே அதன் இரவு நேர வானம்தான். இங்கே வெளிச்சம் குறைவாக இருப்பதால் பால்வெளி மண்டலத்தை மில்கி வே உங்கள் வெறும் கண்களாலேயே பார்க்கலாம். நட்சத்திரங்கள் உங்கள் கைகளை தொடும் தூரத்தில் மின்னுவது போல இருக்கும். மணல் காற்று கொடுக்கும் தாலாட்டில் தூங்குவதே ஒரு தனி அனுபவம். நண்பர்களே, சஃபாரி வர சில டிப்ஸ். 1. ஆடைகள். பகலில் வெயில், இரவில் கடும் குளிர். அதனால் ஒரு ஜாக்கெட் அல்லது ஸ்வெட்டர் கட்டாயம் கொண்டு வாருங்கள். 2. தண்ணீர். பாலைவனத்தில் நீர்ச்சத்து குறையும் என்பதால் போதுமான அளவு தண்ணீர் குடிக்கவும். 3. செலவு. பேக்கேஜ் முறையில் புக் செய்வது தரமாக இருக்கும். நண்பர்களே, இந்த பாலைவனத்து மணலில் நாம் பதிக்கும் கால் தடங்கள் அடுத்த காற்றிலேயே மறைந்துவிடலாம். ஆனால் இந்த ஜெய்சல்மீர் கோட்டையும் இந்த மண்ணும் நமக்கு போதித்த அந்த பிரம்மாண்டமான வரலாறு என்றும் அழியாது. ஒரு பக்கம் 800 ஆண்டு கால கற்களின் மௌனம், இன்னொரு பக்கம் இந்த பாலைவன காற்றின் வேகம். இவை இரண்டுக்கும் நடுவே நாம் பயணித்த இந்த தங்க நகர பயணம் உங்கள் இதயத்திற்கு நெருக்கமாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். வரலாறு என்பது வெறும் கடந்த காலம் அல்ல, அது நாம் நேரில் ரசிக்க வேண்டிய ஒரு நிகழ்காலம். ஜெய்சல்மீரின் இந்த மேஜிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை ஒரு தட்டுங்க. இந்த தங்க மணலில் உங்களுடன் சேர்ந்து யார் சஃபாரி செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதுல உங்களை ரொம்ப ஆச்சரியப்படுத்தின அந்த ஒரு நிமிடம் எது? அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்க ஒவ்வொரு கமெண்ட்டும் நம்ம சேனலோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு ஒரு பெரிய எனர்ஜி. மீண்டும் ஒரு புதிய தேடலில் ஒரு புதிய திசையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன். தேடல்கள் தொடரட்டும். நன்றி. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம இருக்கிற இடம் இந்தியாவோட மிக முக்கியமான எல்லை பகுதி. ஒரு பக்கம் 1971 போர்ல பாகிஸ்தானை ஓட விரட்டின லோங்கேவாலா, இன்னொரு பக்கம் 3000 குண்டுகள் வீசப்பட்டும் ஒரு சின்ன சேதமும் ஆகாத தனோட் மாதா கோவில். அது மட்டும் இல்லாம இந்தியா பாகிஸ்தான் எல்லையில இருக்கிற அந்த முள்வேலி 0 பாயிண்ட் வரைக்கும் நாம இன்னைக்கு போக போறோம். இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷல், கடைசி வரைக்கும் பாருங்க. ஜெய்சல்மேர் சிட்டில இருந்து சுமார் 120 கிலோமீட்டர் பயணம் செய்யணும். போற வழியில உணவகங்கள் கம்மி, அதனால தண்ணி மற்றும் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க. முக்கியமா இந்தியா பாகிஸ்தான் எல்லையை 0 பாயிண்ட் பார்க்கணும்னா முன்னாடியே பிஎஸ்எஃப் கிட்ட அனுமதி வாங்கணும். ஜெய்சல்மேர்ல இருக்கிற பிஎஸ்எஃப் செக்டார் தலைமையகத்துல அல்லது தனோட்ல இருக்கிற பிஎஸ்எஃப் போஸ்ட்ல உங்க ஆதார் கார்டு காட்டி பெர்மிஷன் வாங்கலாம். இது ரொம்ப முக்கியம், இல்லனா உங்களை எல்லைய ஒட்டி இருக்கிற அந்த முள்வேலி பகுதிக்கு விடமாட்டாங்க. முதல்ல நாம வந்திருக்கிறது தனோட் மாதா கோவில். 1965 மற்றும் 1971 போர்கள்ல பாகிஸ்தான் வீசின குண்டுகள் இந்த கோவில் மேல விழுந்தும் வெடிக்கல. அந்த வெடிக்காத குண்டுகளை இன்னைக்கும் இங்க இருக்கிற மியூசியத்துல பார்க்கலாம். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், இந்த கோவிலோட பூசாரிகளே நம்ம பிஎஸ்எஃப் வீரர்கள் தான். இங்க இருக்கிற ஒவ்வொரு வீரரும் இந்த அம்மனை தங்களோட காவல் தெய்வமா நம்புறாங்க. இங்க இருக்கிற அமைதி உங்களுக்கு ஒரு புதுவிதமான எனர்ஜியை கொடுக்கும். நாம இருக்கிறது லோங்கேவாலா.
இங்க இருக்கிற இந்த வாட்ச் டவர் தான் அன்னைக்கு போரோட போக்கையே மாத்துச்சு. பாகிஸ்தானோட பெரிய டேங்க் படை வர்றத நம்ம வீரர்கள் இங்கிருந்து தான் கவனிச்சாங்க. வெறும் 120 இந்திய வீரர்கள் மேஜர் குல்தீப் சிங் தலைமையில ஒரு முழு ராணுவத்தையே எதிர்த்து நின்ன இடம் இது. விடிய விடிய சண்டை போட்டு காலையில நம்ம விமானப்பட வர்ற வரைக்கும் எல்லையை விட்டு 1 இன்ச் கூட நகரல. இங்க இருக்கிற அந்த ஓட்டை விழுந்த பாகிஸ்தான் டாங்கிகளை பாருங்க. நம்ம வீரர்களின் வீரத்துக்கு இது ஒரு சாட்சி. கேவாலாவுல ஒரு அருமையான மியூசியம் இருக்கு. அங்க அந்த போர்ல கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள், போர்க்கால வரைபடங்கள் எல்லாம் இருக்கு. முக்கியமா ஒரு 15 நிமிஷம் டாக்குமெண்ட்ரி போடுவாங்க. அதை தவறாம பாருங்க. அப்பதான் அந்த ராத்திரி எவ்வளவு பயங்கரமா இருந்திருக்கும்னு உங்களுக்கு புரியும். கடைசியா நாம வந்திருக்கிறது இந்தியா பாகிஸ்தான் பார்டர். இங்க இருக்கிற அந்த முள்வேலி, கண்காணிப்பு கோபுரங்கள் எல்லாம் பார்க்கும்போது நாம நாட்டுல எவ்வளவு பாதுகாப்பா இருக்கோம்னு புரியும். வெயில், புழுதி, கடும் குளிர்னு எதையும் பார்க்காம நம்ம வீரர்கள் நமக்காக இங்க காவலுக்கு நிக்கிறாங்க. இந்த முள்வேலிக்கு அந்த பக்கம் பாகிஸ்தான் நிலப்பரப்பு. அந்த இடத்துல நிக்கும்போது வர்ற தேசபக்தி உணர்வை வார்த்தையால சொல்ல முடியாது. ஜெய்சல்மேர் வந்தா கோட்டையை மட்டும் பார்த்துட்டு போகாதீங்க. கண்டிப்பா இந்த எல்லை பகுதிகளுக்கு வாங்க. இது ஒரு சுற்றுலா மட்டும் இல்ல, ஒரு தேசபக்தி பயணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்திய ராணுவ வீரர்களுக்கு ஒரு ஜெய்ஹிந்த் சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பர் வீடியோல சந்திப்போம். நன்றி.